அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரமதான் டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சஹர் பண்ணிவிட்டு ஃபஜர் தொழுதுட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். படுத்துட்டு தான் இருந்தேன், பட் இந்த பையன் வந்து ஏஞ்சி எங்கள் 2 பேரையும் சேர்த்து எழுப்பிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்ருப்பான். கொஞ்சம் கூட வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தூங்கி எழுந்திருவான், பட் நம்மளை தூங்கவே விட மாட்டான். கரெக்டாக நம்ம தூங்குற டைமுக்கு இவன் எழுந்திருவான். பார்த்திங்கன்னா ஒரே சேட்டை தான் காலைல ஏஞ்சதுலேருந்தே. காலையில் ஏஞ்சாவே நல்லா ஜாலியாக ஆக்டிவாக இருப்பான். அந்த காலையில் மார்னிங் டைமில் வந்து நல்லா எழுந்த உடனே நல்லா ஆக்டிவாக விளையாடிக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான். தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுட்டேன். வெளியே விட்டாலும் ஒரு இடத்துல இப்போல்லாம் நிற்கிறதில்ல. நல்லா க்ரால் எப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணானோ ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறது. நல்லா வான் கூட ஓரளவு கூப்பிட கற்றுட்டு இருந்தான், பட் இப்போ மறுபடியும் நடுவில் வந்து கொஞ்சம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக வந்து கையில் கூப்பிடுவான் வா வா அப்படின்னு. ஒரே குப்பை தான் சேருது. ஏஞ்சி வந்தானோ இல்லையோ எல்லா இடத்தையும் குப்பை பண்ணி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நிற்க மாட்டான், ஒரே ஒரு இடத்துல நிற்க மாட்டான் 5 நிமிஷம். அதே மாதிரி இதுவும் ஒரு ஹாப்பியான ஒரு டைமிங் தான். மறுபடியும் இந்த டைம் வந்து கிடைக்க போகிறதில்ல. எவ்வளோ முடியுமோ இப்போயே வந்து நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஜுஹர் டைமாக ஆகிடுச்சு. சார் வந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபுல்லாகவே, பட் என்னால் ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தா அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுல்லாக. நமாஸ் படிக்கலான்னு சொல்லி ஜானி மாஸ் போட்டேன். எங்கே அந்த ஜானி மாஸையுமே வந்து போட விடவே மாட்டான். எப்போ போட்டாலும் வந்து அதில் நடுவில் ஏறி உட்காந்துக்குவான், விளையாடிட்டே இருப்பான். நிஜமாக இந்த மாதிரி சின்ன அந்த தவழ்கிற குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்களாம் நிஜமாகவே வந்து அவங்களுக்கெலாம் வேறு லெவல் வந்து அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. தனியாக அந்த க்ரால் பண்ணுற பசங்கள்லாம் பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் ஆம்பளை பசங்களாக இருந்தால் சொல்லவே, பொம்பளை பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்கன்றதுலாம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக நல்லாவே சேட்டை பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுவான் பாருங்கள், நல்லா சேட்டை பண்ணுவான். அதை நான் நமாஸில் நின்றா எப்போயுமே வந்து நான் சஸ்தாக்கு போகும்போதெல்லாம் வந்து நல்லா வந்து ஏறி நின்றுக்குவான். ஒரு டைமில் வந்து அவன் எங்கே கீழே விழுந்துருவானோன்னு பயந்து பயந்து நம்ம சஜிதாக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கூட சார் வந்து பயப்படவே மாட்டார். அதே மாதிரி இங்கே ட்ரைபாட்டும் நான் வந்து இங்கே செட் பண்ணவே விடலாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ட்ரைபாட்டை வந்து செட் பண்ணி அவனுக்கு தெரியாத மாதிரி வச்சுட்டு வந்தேன். ட்ரைபாட்டும் வந்து எப்போ நான் செட் பண்ணுறேனோ கீழே ஹாலில் அந்த மாதிரி எங்கேயா செட் பண்ணேன்னா வந்து அந்த ட்ரைபாட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்து கீழே சாய்ச்சி விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய மறு வேலையே செய்வார் சார். இது இப்போல்லாம் வந்து இந்த ரம்ஜான் முழுக்கவே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த டைமிங்கில் நான் இவனையும் பார்த்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் முழிச்சிட்டு இருந்தால் ஒரு வேலையை நம்ம செய்யவே விட மாட்டான். அவன் வந்து அவன் மேலே வந்து விளையாடிக்கிட்டு அவன் மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பான். அவன் கூட விளையாடணும், அவனை விட்டு நகர்ந்து போகக்கூடாது, அந்த மாதிரியே இருப்பான். அதனால் நம்மளால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையுமே வந்து கூட செய்ய முடியாது. அவனுக்கு ஃபுட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர வரைக்கும் கூட அவன் வந்து கம்மனே இருக்க மாட்டான், ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிருவான். ஸோ அவன் கூடயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் தூங்கி இருக்கிற டைமு, அப்புறம் ஃபஜர் தொழுதுட்டு நம்ம கொஞ்சம் டைமிங் இருந்து அந்த டைமிங்கில் எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, இப்படி தான் வந்து நான் இந்த ரம்ஜான் ஃபுல்லாகவே எடிட் பண்ணேன். ரொம்ப கம்மியாக தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பட் இதுவே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு தான். வீடியோ ஷூட் பண்ணும் போதும் வந்து அழுதுகிட்டே வந்து நின்றுக்குவான். ரொம்ப ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் இந்த டைமிங்கும் வந்து ஒரு பிளஸ்டான டைமிங் தான். போன ரம்ஜானுக்கெலாம் சார்லாம் ப்ரெக்னெண்ட்டாக வந்து 8-9 மந்த் இருந்தான். இந்த ரம்ஜானுக்கு நல்லா க்ரால் பண்ணிவிட்டு சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ட்ரைபாட்டை வந்து கலக்க ஆரம்பிச்சு. நானும் நமாஸ் படித்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரைபாட்டை வந்து எடுக்க வந்துட்டான். நான் ஃபோனை எடுத்துட்டேன். இதே தான் வேலை சாருக்கு. ட்ரைபாட் பார்த்தா அதை பிடிச்சி நிற்கணுன்ற மாதிரி பார்க்குறான். பட் அவனுக்கு அது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு இவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து நல்லா டயர்ட் ஆகிட்டேன் நானுமே. பட் இதுக்கப்புறம் தான் இஃப்தியாருடைய வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ பொறுமையாக அழகாக தூங்குறான் பார்த்தீங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இஃப்தியாருக்கு ரெடி பண்ண வந்து கிட்டத்தட்ட வந்து நான் 3 மணிக்கிட்ட வந்திருப்பேன் கிச்சனுக்கு. இஃப்தியார் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சிக்கன் மோமோ தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சின்னதாக சாப் பண்ண கோஸும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் வந்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிட்டேன். பட் இப்போ நம்ம வந்து பாதி உப்பு போட்டுட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு டைம் உப்பு போடணும்னாலும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசைஞ்சு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிட்டோம்னா உப்பு போட்டதுனால தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் வெஜிடபிள்லேருந்து. மோமோ சட்னிக்காக 2 காஷ்மீரி மிளகா வந்து தண்ணியில் போட்டிருக்கேன், சுடு தண்ணியில். அது கூடவே ஒரு சின்ன தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். மோமோவோட பேஸ் வந்து ரெடி பண்ணி அதுக்காக 2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குனா சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாகவும் இல்லை, ரொம்பவே டைட்டாகவும் இல்லை, மீடியமாக ஓரளவுக்கு ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோமோக்கான மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இஃப்தியாருக்கு எதாவது ட்ரிங்க் ரெடி பண்ணோம்ல, அதுக்காக வந்து நான் ஒரு கப்பில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ரோஸ் மில்க் தான் வந்து ரெடி பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் தனியாக ரெசிபின்னு காட்டுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு இஃப்தியாருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற காட்டுற மாதிரி தான். ரோஸ் மில்க் லிக்விட் ஆட் பண்ணி நல்லா கலந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு லாஸ்ட்டாக வந்து சப்ஜா சீட் வந்து நான் இப்போயே ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலான்னு இதுவும் சைடாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மோமோ சட்னிக்காக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளி போட்டிருந்தேன்ல, அதில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக இருந்தால் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக அரையாது, அதனால் கட் பண்ணி போடுறேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகாவையும் வந்து பிச்சு போட்டுடலாம். பட் அதிகமாக காரம் விரும்பாதவங்க வந்து பிச்சு அதுக்குள்ளே இருக்கிற சீடை வந்து நம்ம வெளியே கொட்டிடலாம். பட் மோமோ சட்னி எப்போயுமே வந்து நல்லா காரமாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அந்தளவுக்கு வந்து சீட்ஸ் எடுக்கலை, சும்மா கொட்டி பார்த்தேன். பட் அந்தளவுக்கு கொட்டலை. ஸோ அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து ஒரு 4-5 பல் பூண்டு மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து அந்தளவுக்கு பத்தலை. ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி வச்சுருந்த டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோமோ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோமோ கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா மோமோக்கான டிப்ஸ் 2மே வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நார்மல் மயோனைஸ் தான், இது மோமோ சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்காக வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சேமியா ப்ரீமிக்ஸு அதுதான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கு வந்து 1/2 கப் அளவுக்கே வந்து போதுமாக தான் இருக்கும், அதிகமாகலாம் தேவைப்படாது. பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 லிட்டர் பாலில் வந்து கொதிக்க வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அது கூடவே கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சேமியா ப்ரீமிக்ஸ், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பட் கட்டியாகாத மாதிரி போடுங்க. சில டைமில் வந்து கட்டியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நல்லா கலந்து விட்டுட்டா வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஜஸ்ட்டு குக் பண்ண வச்சுட்டா போதும். மீடியம் ஹீட்டில் வச்சு விட்டால் அது பாட்டுன்னு குக் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் வந்து மிட்டா சேமியா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு மோமோ நம்ம வந்து உப்பு போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மோமோ ஸ்டஃபிங்காக கோஸும் வெங்காயமும், அது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து தனியாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இப்படி புளியும் போது அதில் இருக்கிற தண்ணி, எக்ஸஸாக இருக்கிற தண்ணிலாம் வந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சது. ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சா நல்லாவே வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி செப்ரேட்டாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கூடவே வந்து ரொம்ப கம்மியாக வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சிக்கன் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். சாப் இல்லை, அந்த ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்து ஆயில். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து சில டைமில் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டதுனால நான் ஆட் பண்ணிக்கல. அது கூடவே வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மோமோக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிடிச்சா வந்து நல்லா பிடிக்க வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம குக் பண்ண வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மிட்டா சேமியா வந்து ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோக்கான பேஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து நல்லா வந்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம 4ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மோமோ ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து அந்த ஓட்டையாக இருக்கிற அந்த ஏதாவது ஒரு ஸ்டீமர் வந்து வச்சுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அதை ஹீட் பண்ண வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மோமோக்காக நான் வந்து மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக, ரொம்பவே வந்து நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மோமோ வந்து நல்லா மோமோவோட ஸ்கின் வந்து நல்லா மெலிசாக சூப்பராக இருக்கும். வெளியே நம்ம ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தடிசாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வச்சக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு வந்து மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு சைட்ஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப வந்து உட்காந்து பொறுமையாக பண்ணுற மாதிரிலாம் இல்லை, இஃப்தியார் டைமும் ஆயிடுச்சு கிட்ட. ஸோ அதனால் என்னால் வந்து ரொம்ப பொறுமையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் நான் வந்து ஸ்பீடாக எப்படி பண்ண முடியுமோ அதுக்கான மாதிரி டிசைனில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் வந்து சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி கோட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் வச்சுக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், வந்து ரொம்ப வந்து நம்ம டீப்பாக உட்காந்து அதை பொறுமையாக உட்காந்து ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கிற வேலைலாம் இருக்காது. டக்குன்னு வச்சோமா, டக்கு ஃபோல்ட் பண்ணோமா, அந்த மாதிரி வந்து முடிஞ்சிரும். பெருசாக மோமோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ண தெரியாதவங்க கூட இது ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ நம்ம அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சைட்ஸ்லாம் வந்து நல்லா டக்கின் பண்ணிக்கோங்க. வெளியே ஸ்டஃபிங் வராத மாதிரி நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. அப்புறம் அந்த ட்ரையாங்கிளோட அந்த ரெண்டு சைடில் இருக்கிற எட்ஜையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து வந்துடும். ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஷேப் பண்ணிவிட்டு அதை நல்லா டக்கின் பண்ணிவிட்டு 2
சைடில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸும் வந்து ஒன்றா சேர்த்து வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த ஷேப்பான மோமோ வந்து ரெடி ஆகிடும். வந்து நம்ம அவசரமாக சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கடையில் வைக்கிற மாதிரியான ஷேப்லாம் செய்யணுன்னா எனக்கு ரொம்ப வந்து லேட்டாக வரும். அதனால நான் வந்து அதை அந்த சைடே போகல. சீக்கிரமாக எந்த மாதிரி முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வச்சுருந்த தண்ணி கூட. இப்போ அந்த ஸ்டீமரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலே வந்து எல்லா மோமோவையும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுக்கும்போது பிஞ்சு போகாது. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டால் கொஞ்சம் அது எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். நல்லா குக் ஆகிடும். பார்த்திங்கன்னா மோமோ வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான சூப்பர்பான மோமோ. இப்போ இந்த மோமோ வந்து நம்ம அப்படியே வந்து வச்சா வந்து ஆறிடும். அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓகே. பட் நான் இஃப்தியாருக்கு தானே ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சும் இதே மாதிரி வந்து நான் அடுக்கி வச்சு மறுபடியும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் செஞ்ச இந்த அளவுக்கான அந்த மோமோ வந்து ஒரு நான் சின்னதாகவும் செஞ்சேன், பெருசாகவும் செஞ்சேன். பட் மீடியமாக ஒரு அளவுக்கு சைஸில் செஞ்சால் 20 மோமோஸ் கிட்டத்தட்ட வருது. பார்த்திங்கன்னா மிட்டா சேமியாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பக்காவாக சூப்பராக. நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து வறுத்து போடணும், பாதாம் முந்திரியும் வறுத்து போடணும்லாம் அவசியம் இல்லை. எல்லாமே டக்குன்னு முடிஞ்சு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணி எடுத்துக்கலான்னு அதுக்காக நான் வந்து பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி போட்டு நார்மலாக எப்பயும் போல் கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப கட்டியாகவும் கலந்துடாதீங்க, அதே சமயத்தில் தண்ணியாகவும் கலந்துடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு கலக்கும் போது கரெக்டாக தான் கலந்தேன். பட் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு மறுபடியும் தண்ணி ஊற்றினேன். பார்த்திங்களா, இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இது நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் இது தண்ணி மாதிரி ஆகிடுச்சின்னு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து கலந்து ஆட் பண்ணேன். பார்க்கும்போது பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வந்து ஒரு மீடியமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தடிசாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லை, ஒரு மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைனா வெறும் பஜ்ஜி மாவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த டைம்லேயே வந்து இப்ராஹிம் வேறு ஏஞ்சிட்டு ஒரே அழுக. அங்கே காலாண்டு தான் நின்றுட்டு இருந்தான். வந்து அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அவனையும் பார்த்துட்டு இந்த பஜ்ஜியும் பார்த்துட்டு இருக்க செம்ம ஒரு ஹெக்டிக்காக போச்சு. ஒரு மாதிரி டென்ஷனாக இஃப்தியார் டைமும் ஒரு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக்காகவே போச்சு. பார்த்திங்கன்னா நான் அது கூட வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கடல மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வேஞ்சி வந்து அழுதுட்டு இருந்தான்னு சொன்னேன் பார்த்திங்களா, கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி சிடுன்னு தான் இருந்தான். ஏதோ வெளியே யாரோ வந்திருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பா தான் வர சவுண்டு கேட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகிடுச்சு இந்த டைமிங்கு. கிட்டத்தட்ட இஃப்தியார் கிட்ட 6:30 மணிக்கு இங்கே இஃப்தியார். கரெக்டாக 6:15 ஆகிடுச்சு. பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இஃப்தியாருக்கான டேபிளும் வந்து செட் பண்ணியாச்சு. இதுதான் எங்களுடைய இஃப்தியார். நார்மலாக ஆஸ் யூஷுவல் கஞ்சி, ரோஸ் மில்க்கு, அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த மிட்டா சேமியா, மோமோ, அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அவ்வளோதான் இன்றைக்கான இஃப்தார் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து சஹருக்காக சாப்பாடு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பட்டர் சிக்கன் மசாலா பேஸ், அதுதான் வந்து எடுத்திருக்கேன். டீஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இஃப்தியாருக்கு ரெடி பண்ணும் போது இதை எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஸோ டீஃப்ராஸ்ட் ஆகிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக சுட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு எதுவுமே போடல, டேரெக்டாக அப்படியே வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் சிக்கன். ஓரளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ அந்த பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் அந்த உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த ஓரளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சிக்கன் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ சிக்கன் போடலாம். பட் அப்போ நான் வந்து 1/2 kg சிக்கன் தான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம அதே கவரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுல்ல, அதனால் கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பேஸ் ரெடி பண்ணும் போதே உப்பு எல்லாமே போட்டு தான் இருப்போம். ஸோ இப்போ தண்ணி போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் சிக்கன் எப்போவுமே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் இன்னொரு தடவை செய்யணுன்ற மாதிரி ஆசையாக இருந்துச்சு. இன்ஷால்லா பார்க்கலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக ஈஸியாக குயிக்காக வந்து பட்டர் சிக்கன் முடிஞ்சுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் சிக்கனுக்காக வந்து ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலான்னு. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை, அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். பட் நான் வந்து 1 தான் போட்டேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வர்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேருக்காக அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒலை கொதிச்சு வந்தோடனே நான் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து வெந்துடும். சிம் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஜீரா ரைஸ். பார்த்திங்கன்னா உதிரியாக தனித்தனியாக நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சஹர் டைம் ஆகிடுச்சு. ரெடிமேட் சப்பாத்தி தான் வந்து குக் பண்ண வச்சுருக்கேன். இங்கே கடைங்களில் கிடைக்கும் ரெடிமேடாக வந்து சப்பாத்தி. அர்ஜென்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எப்போயுமே சாப்பிட்டா தான் அது வந்து அந்தளவுக்கு இல்லை, நல்லதில்லை. ஸோ எப்போயாவது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த சப்பாத்தி தான் வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நான் வந்து சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா ரைஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவுமே வந்து ஒரு பவுலில் போட்டு நான் வந்து ரீஹீட்டிங்காக மைக்ரோவேவில் வச்சுருக்கேன். வேறு எதுலையாவது குக் பண்ணால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.